எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம், சிவாஜிக்கு நடிகர் திலகம், ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார், கமல்ஹாசனுக்கு உலக நாயகன் மாதிரி நடிகர் ராமராஜனுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான பட்டம்னு மக்கள் நாயகனை தான் சொல்றோம். அந்த பட்டத்தை ராமராஜனுக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? அவருக்கு மு.க. ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்க, 2 கேள்விக்குமே பதில் இருக்கு. அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமராஜன் ஹீரோவா நடிச்ச சூப்பர் ஹிட் படமான கரகாட்டக்காரன் படத்தோட டைட்டில் கார்டுல ராமராஜனுக்கு மக்கள் நாயகன்னு பட்டம் போட்டிருப்பாரு கங்கை அமரன். அதனால ராமராஜன் ஹீரோவா நடிச்ச முதல் படம் கரகாட்டக்காரன். ராமராஜனுக்கு மக்கள் நாயகன்னு பட்டம் கொடுத்தது கங்கை அமரன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அந்த ரெண்டுமே தவறான தகவல்கள். கரகாட்டக்காரன் படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊரு நல்ல ஊரு, எங்க ஊரு பாட்டுக்காரன், கிராமத்து மின்னல், செண்பகமே செண்பகமே, ரயிலுக்கு நேரமாச்சுன்னு 10க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோவா நடிச்சவர் ராமராஜன். அதுல பல படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள். அதே போல மக்கள் நாயகன் பட்டத்தை ராமராஜனுக்கு கொடுத்தவர் கங்கை அமரன் இல்ல. பிரபல இயக்குனரான டி.பி. கஜேந்திரன் தன்னோட எங்க ஊரு காவல்காரன் படத்துக்காகத்தான் ராமராஜனுக்கு முதலா மக்கள் நாயகன்னு பட்டம் கொடுத்தாரு. ராமராஜன் கௌதமி கூட்டணியில வெளிவந்த எங்க ஊரு காவல்காரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துல வந்த பாடல்களும் அட்டகாச ஹிட். அந்த படத்துல இருந்து மக்கள் நாயகன் பட்டத்தை தன்னோட எல்லா படங்களுக்கும் பயன்படுத்தினாரு ராமராஜன். அது சரி, மக்கள் நாயகன் பட்டத்துக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்னு தம்ப்நெயில் வச்சிருக்கீங்களே, அது எதுக்குன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. டைரக்டர் டி.பி. கஜேந்திரனும் மு.க. ஸ்டாலினும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. சென்னை மாநில கல்லூரின்னு சொல்லப்படுற பிரசிடென்ட் காலேஜ் தான் மு.க. ஸ்டாலினும் டைரக்டர் டி.பி. கஜேந்திரனும் ஒன்னா படிச்சாங்க. அதனால தான் டி.பி. கஜேந்திரன் இறந்தப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்களோட நட்பை பத்தி சொல்லி உருக்கமா அறிக்கை வெளியிட்டாரு. என்ன, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.